ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோமிங் வித் எல்ஏ. இன்றைக்கி நம்ம காளான் வச்சு ஒரு டிஷ் செய்ய போகிறோம். எல்லாத்துக்கும் பிடிச்சமான காளான் மசாலா, ரோட் சைடு காளான் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் காளான் மசாலா செய்கிறதுக்கு 200 கிராம் முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். 2 கப் முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். 200 கிராம் காளான் பொடிசா நறுக்கி எடுத்திருக்கேன். 100 கிராம் பெரிய வெங்காயம் பொடிசா நறுக்கி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவு சோள மாவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் விடக்கூடாது. தண்ணி விடாமலே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் காளானை நல்லா க்ளீன் பண்ணி கழுவிட்டு பொடிசா நறுக்கி வச்சுருந்தேன். ஸோ அதில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம சும்மா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் லைட்டாக தண்ணி தொளித்து பசைஞ்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி தெளித்து பசைஞ்சிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை என்ன செய்யணும், குட்டி குட்டி உருண்டைகளாக எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டைகளாக எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி பாருங்கள், இது மாதிரி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். மீதம் இருக்கிற எல்லாத்தையும் இது மாதிரி எடுத்து வச்சு எண்ணெயில் போட்டு பொரிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பேனில் ஆயில் வச்சு ஸ்டவ்வில் ஹீட் பண்ணிட்டேன். இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இந்த உருண்டையெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொரிச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இந்த அளவு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தால் எடுத்துடலாம். ஏன்னா கேபேஜு அப்புறம் மஷ்ரூம் எல்லாமே ரொம்ப குயிக்காக வேகக்கூடியது தான். பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு அடுத்து செஞ்சு வச்சுருக்கிற எல்லா இந்த உருண்டைகளையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். குட்டி குட்டி உருண்டையாகவே போட்டோம்னா சீக்கிரமாக வெந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் என்ன செய்யணும்னா சின்ன சின்னதாக பிச்சு நல்லா உதுத்து வச்சிடலாம். குட்டி குட்டியாக பிச்சு உதுத்து வச்சிடலாம். உதுத்து வச்சுட்டு நம்ம இப்போ கிரேவி ரெடி பண்ணணும். இது ஃபஸ்ட்டு நான் உதுத்து வச்சுட்டு பண்ணுறேன். எல்லாம் உதுத்து வச்சுட்டேன். இப்போ கிரேவி ரெடி பண்ணலாம். இப்போ பேன் ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசா, அதை சேர்த்துக்கலாம். அதை கொஞ்சம் நல்லா வதக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதக்கினோடனே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு அந்த மணம் நல்லா வந்ததுக்கப்புறமா ஒரு 3 தக்காளி நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன்.
அதே இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம பொடிசாக நறுக்கி கூட போட்டு வதக்கலாம். ஆனால் நம்ம இது மாதிரி பேஸ்ட்டாக ஆக்கி இந்த மசாலா செஞ்சோன்னா கொஞ்சம் நல்லா திக்காகவும் இருக்கும். இது கூடவே நம்ம மசாலாவும் ஆட் பண்ணிடலாம். தக்காளி வேகும்போதே மசாலாவும் சேர்ந்து வந்துடும். 1 டீஸ்பூன் கரம் மசாலா. நான் வந்து எப்போதுமே காரம் கம்மியாக சேர்க்குறதுனால மிளகாத்தூள் கம்மியாக தான் போடுறேன். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு அதிகமாக மசாலாலாம் நான் சேர்க்கல. டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ் அதெல்லாம் போட்டு செய்கிறவங்க செய்யலாம். நான் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் செஞ்சுருக்கேன். தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றிட்டேன். அப்புறமா இந்த மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள் 3 தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் வேகட்டும். நல்லா மசாலா வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நான். ஏன்னா இந்த நம்ம போட்ட மசாலா வேகணும், தக்காளி வேகணும். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை வேக விட்டுருக்கேன். ஒரு 3 to 4 மினிட்ஸ் இது வேகட்டும். நல்லா ஒரு 2 நிமிஷம் கழித்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் கூட இது வேகட்டும். இன்னும் மசாலா வேகலை. இன்னும் 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிடலாம். இது சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க விடும்போது இன்னும் கொஞ்சம் கூட இது திக்காகும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகிடும். இன்னும் கூட கொஞ்சம் திக்காகிடும். பாருங்கள், மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம செய்து வச்சுருக்க இந்த மஷ்ரூமை இது உள்ளே ஆட் பண்ணிடலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலா ரெடி ஆகிட்டு இப்போ கடைசியில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். பாருங்கள், மஷ்ரூம் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு கார்னிஷிங்க்கு ஆனியனை பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம். அப்புறமா கொஞ்சம் கார்ன்ஃப்ளேக்ஸ் இருந்தால் கூட கொஞ்சம் நம்ம நொறுக்கி போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், சுவையான மஷ்ரூம் மசாலா ரோட்டு கடை சைடில் செய்கிற மாதிரியே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செய்து பாருங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும். செய்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.